அருஞ்சுனை காத்த ஐயனார் கோயில். இத்திருக்கோவில் தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் பாதையில் குறும்பூரிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும் அம்மன்புரத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும் மேல புதுக்குடியில் கோயில் அமைந்துள்ளது. சுனையில் குளித்தால் தீராத பிணிகள் விலகுவதாகவும், ஐயனரை வழிபட்டால் கடன் தீரும் என்றும், துயரிலிருந்து நீங்கலாம் என்றும் பக்தர்கள் நம்புகின்றனர். சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பு திருவைகுண்டத்தை தலைமையிடமாக கொண்டு சிங்கராஜன் என்ற மன்னன் இப்பகுதியை ஆண்டு வந்தான். அப்பகுதியில் இருந்த தடாகத்தில் உள்ள நீர் பன்னீர் போன்று தெளிந்தும் சுவைமிக்கதாகவும் இருந்தது. ஒரு முறை இதிலிருந்து கனகமணி என்ற கன்னிப்பெண் குடத்தில் தண்ணீர் எடுத்து கொண்டு சென்றபோது கல்லால் கால் இடறி விழுந்தாள். குடத்து நீர் அவ்விடத்தில் தவம் செய்து கொண்டிருந்த முனிவரை நனைக்க அவர் சினந்து, அவளுடைய கையால் நீர் வாங்குபவர் இறப்பர் என சாபமிட்டு, அவள் இறக்கும் தருணத்தில் சொல்வது எல்லாம் பலிக்கும் என்றும், மரணத்திற்கு பிறகு அவள் சொர்க்கம் செல்வாள் என்றும் கூறினார். அவ்வூரில் தினமும் ஒரு கனி காய்க்கும் மரத்திலிருந்து கனியை மன்னன் உண்டு வந்தான். அம்மரத்திற்கு காவல் போடப்பட்டிருந்தது. ஒரு முறை அவள் தண்ணீர் எடுத்து வரும்போது குடத்திற்குள் அந்த கனி விழுந்துவிட்டது. வரும் வழியில் 21 தேவாதி தேவதைகள் எதிரில் தண்ணீர் கேட்க அவள் மறுத்தாள். மன்னன் கனி களவாடப்பட்டதாக எண்ணினான். அதனை கனகமணி வீட்டில் கண்டனர். கனி எடுத்த காவலர்கள் கன்னியவளை இழுத்து வந்தனர். மன்னன் முன்னிறுத்தினர். குடத்திலிருந்த நீருக்குள் கனி இருந்தது என காவலர்கள் கூறினர். தேவதைகளும் அவள் களவாடி இருக்க வேண்டும் என கூற மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இறக்கும் தருவாயில் அவள் தன் தெய்வமான அரிஹரபுத்திரனை அழைக்க அவர் உயிர்ப்பிக்க முயலும்போது அவள் இனி எவரும் தண்ணீருக்காக அலைந்து சாபம் பெறக்கூடாது என்று கூறி அவ்விடத்தில் சுனையாக மாறியிருக்க விரும்புவதாக கூறினாள். அருமையான சுனையாக மாறும் அவளை காத்தருளுவதாக ஐயன் சாஸ்தா கூறினார். அருஞ்சுனை காத்த ஐயனார் என்று அழைக்கப்பட்டார். தவறிழைத்த மன்னன் உயிரை மாய்த்து கொண்டான். தேவதைகள் ஐயனாரிடம் மன்னிப்பு கோர அவர்களை தனது கண்காணிப்பில் வைத்துக் கொண்டார் ஐயனார். ஸ்வீட்டி சிவனிதா யூடியூப் சேனலை லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி.